இன்று விஜய் அவர்கள் தனது கட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே நிகழ்ச்சியில் பெண்களுக்கான பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சி மாமல்லபுரம் அருகே நடைபெற்றது. கீழே அனைத்து முக்கிய அறிவிப்புகள் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. 1 பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை. குடும்பத்தின் தலைவி பெண்களுக்கு மாதந்தோறும் இந்த தொகை நேரடியாக பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டது. 60 வயதிற்குள்ளுள்ள பெண்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு இந்த உதவி வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டது. 2 திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டு சேலை. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்ப பெண்களின் திருமணத்திற்கு அரசு உதவி வழங்கப்படும். திருமணத்திற்கு 8 கிராம் 1 சவரன் தங்கம் வழங்கப்படும். அதோடு ஒரு பட்டுச் சேலை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது. 3வது, 1 வருஷத்துக்கு 6 இலவச எல்பிஜி காஸ் சிலிண்டர். அன்னபூரணா சூப்பர் 6 ஸ்கீம் என்ற திட்டத்தின் கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 எல்பிஜி கேஸ் சிலிண்டர்ஸ் இலவசமாக வழங்கப்படும். 4 பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு இது உதவியாக இருக்கும். 5 பெண்கள் பாதுகாப்புக்கான தனி அரசு துறை. பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களின் நலனுக்காக தனி அரசு துறை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள் விரைவாக தீர்க்கப்பட இந்த அமைப்பு செயல்படும். 6 பொது போக்குவரத்தில் பேனிக் பட்டன். பேருந்துகள் மற்றும் ஷேர் ஆட்டோ போன்ற பொது போக்குவரத்து வாகனங்களில் பேனிக் பட்டன் அமைக்கப்படும். அவசர சூழலில் பெண்கள் உடனடியாக உதவி பெற இந்த அமைப்பு பயன்படும். இது 24 மணி நேர கண்காணிப்பு மையத்துடன் இணைக்கப்படும். 7 CCTV மற்றும் 0 டார்க் ஸ்பாட்ஸ் திட்டம். பெண்கள் பாதுகாப்பை அதிகரிக்க நகரங்கள் மற்றும் கிராமங்களில் CCTV கேமராக்கள் அதிகப்படுத்தப்படும். இரவு நேரங்களில் தெருவிளக்குகள் அதிகரிக்கப்படும். இருட்டான பகுதிகள் இல்லாதபடி 0 டார்க் ஸ்பாட்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படும். 8 கல்விக்கான ஆண்டு 15,000 ரூபாய் உதவியால் படிக்கும் குழந்தைகள் பள்ளியை விட்டு விலகாமல் இருக்க உதவி வழங்கப்படும். குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு வருடத்திற்கு 15,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. 9 புதிய பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் மற்றும் பேபி கிட். தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. குழந்தைக்கு தேவையான பொருட்கள் அடங்கிய பேபி கேரி கிட் வழங்கப்படும். 10 பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு ஆதரவு. பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் நிதி உதவி வழங்கப்படும். சுயதொழில் தொடங்க கடன் மற்றும் பயிற்சி வசதிகள் அதிகரிக்கப்படும். 11 பெண்களுக்கு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு ஆதரவு. பெண்களுக்கு சிறு தொழில் தொடங்க அரசு ஊக்கத்திட்டங்கள் வழங்கப்படும். திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் புரோகிராம்ஸ் ஏற்பாடு செய்யப்படும். 12 பெண்கள் சுகாதார சேவைகள் மேம்பாடு. பெண்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகள் மேம்படுத்தப்படும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தை நலத்திட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டது. இந்த அறிவிப்புகள் அனைத்தும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் தேர்தல் வாக்குறுதிகள் என்று கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற தகவல்கள் தொடர்ந்து பார்க்க எங்கள் JR தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.